ஹலோ ஆல், வாங்க ஈஸியாக எப்படி பிரின்சஸ் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். துணியை எப்போவுமே 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் மேலே போட்டிருக்க லைன் வந்து முன்பின் சுற்றளவை மார்க் பண்ணி ஒரு லைன், அதே மாதிரி ப்ளவுஸோட ஹைட்டை மார்க் பண்ணி ஒரு லைன், இது ரெண்டையும் போட்டு கனெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, நம்மக்கிட்ட இருக்கோம்ல ஃபோல்டு பாகம், அந்த ஃபோல்டு பக்கத்தில் இருந்து ஒரு 4 இன்ச் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து போட் நெக் மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்டாக வரும், அதனால் நான் வந்து நெக் வித்தை ஜாஸ்தி எடுத்திருக்கேன். 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அந்த 4 இன்ச்சஸ்லேருந்து அடுத்து வந்து ஷோல்டரோட வித்தும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஷோல்டரோட இடத்துலேருந்து ஆம்குள்ளே மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக் வித்தையும் நம்ம நெக்கோட வித்துலேருந்து நெக்கோட உயரத்தையும் மார்க் பண்ணி அதையும் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்க போகிறோம். இது வந்து க்ளோஸ்டு நெக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதனால தான் நெக்கோட ஹைட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரலை, இப்படி நம்ம இப்படி வச்சு போட்டுருவோம். சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக வரலை அப்படின்னா இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பக்கமும் நம்ம நெக்கோட ஹைட்டை கரெக்டாக வச்சு அளந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக வரும். இந்த பக்கமும் தப்பு இல்லாமல் கரெக்டாக வந்துடும். மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக்கு நெக் மாதிரி வரைகிறோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் அவ்வளோதான் விடுவோம். இது 1.5 எதுக்கு விட்டுறேன்னா, இது வந்து போட் மாதிரி வரணும் அந்த வளைவு அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி மேலேயும் இங்கேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் விடுறோம். அது எதுக்குன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஷோல்டர், அப்போ வந்து அந்த 1/2 இன்ச் போயிடும். இப்போ இந்த 1/2 இன்ச்லேருந்து அப்படியே அந்த ஒரு கர்வ் மாதிரி வரைச்சி நெக்கை மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நெக் மார்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த பக்கம் ஆம்குள்ளையும் மார்க் பண்ண போகிறோம். இது வந்து ப்ளவுஸோட மொத்தமான ஒரு அளவு தான். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி அளவு தான் ப்ளவுஸோட மார்க்கிங். ஆம்குள்ளையும் போட்டு அவுட்லைனை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் மார்க்கிங் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், புரியாதவங்க நீங்கள் போய் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் ப்ளவுஸோட மெயினான மார்க்கிங். இதை கட் பண்ணி எடுக்கிறோம். நம்ம கரெக்டாக மார்க் பண்ணது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நீங்கள் அளவெலாம் எடுத்துகிட்ருக்க வேண்டாம். உங்கள் ப்ளவுஸில் இருந்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ப்ளவுஸை அப்படியே போட்டு மார்க் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மார்க் பண்ண பக்கத்தை நம்ம கட் பண்ணிட்டோம். எப்போவுமே கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மார்க் பண்ணதுக்கு உள்ளே வெட்டிடக்கூடாது, வெளியில் இருக்கிற பக்கத்தில் தான் வெட்டணும். அப்போ தான் நமக்கு துணியில் எந்த அளவும் மாறாது. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இருக்குது பார்த்திங்களா. இதுதான் வந்து அவுட்லுக். இது வந்து ரொம்ப சின்ன பாப்பா, அவங்களுக்கு அதனால தான் வந்து ஆம்குள் சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. நீங்கள் ஆம்குள் சைஸை மாற்றிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு பார்ட்டை நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அது வந்து பேக் நெக், ஓகேங்களா. இப்போ இதுதான் ஃப்ரண்ட், இதில் தான் நம்ம பிரின்சஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, துணியை மறுபடியும் 2 ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பார்ட்டு தான் எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும்தான் எடுத்திருக்கேன், பேக் பார்ட்டை எடுத்து மாற்றி வச்சுட்டேன், ஓகேங்களா. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் நம்ம டேப் எடுத்துக்கிறோம். அதிலிருந்து கீழேருந்து நம்ம ஒரு 3-3.5 இன்ச்சு, அதாவது அவங்களுக்கு நம்ம ப்ளவுஸில் அபெக்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா, அதுதான் அந்த அளவு. 3-3.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி அவங்களோட அபெக்ஸ் மார்க் வந்து 5. இது நீங்கள்
அவங்களுக்கு அளவு எடுக்காமலும் நீங்கள் இதை மார்க் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு 2.5 வைப்போம். அதாவது பட்டி வைக்கிற ப்ளவுஸில். அப்போ பட்டி வைக்காத ப்ளவுஸ்னால் ஒரு பட்டிக்கான ஒரு அளவு, அதுவும் வந்து ஒரு 3 இன்ச் வரும்னு வைங்க. 3.5 இன்ச் வருது. அப்போ அந்த 3ஐயும் இந்த 2.5ஐயும் இணைச்சிடுங்க. அவ்வளோதான். அதுதான் அந்த பிரின்சஸ் கட்டில் அபெக்ஸ் மார்க் வரும். அப்படியே வந்து நம்ம போட்ட 3 டாட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு கர்வ் போட்டுருவோம். போட்ட கர்வை அப்படியே அந்த ஆம்குள்ளே போய் ஜாயின் பண்ணி அதை வெட்டி எடுக்க போகிறோம். இது மாதிரி கரெக்டாக வளைவாக வச்சு வெட்டிடுங்க. அவ்வளோதான். அப்புறமா இந்த 1.5 விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் வெட்டி எடுத்துருவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பிரின்சஸ் கட்டில் நல்லா அழகாக தெரியும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் பிரின்சஸ் கட் வந்து ப்ளவுஸ் அழகாக தெரியும். அப்போ நமக்கு இந்த மாதிரி 3 பீஸாக அது மாறிடும். அவ்வளோதாங்க பிரின்சஸ் கட் பண்ணுறதுக்கு. இந்த 3 பீஸையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே வந்து லைனிங்கை மெயின் கிளாத்தில் போட்டு அட்டாச் பண்ணிவிடுவோம். இது அவ்வளோதான். 2 பீஸு, பேக் பீஸு, அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க மற்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். கை எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுதான் மெயின் ஃபேப்ரிக். இதில் நான் போட்டு கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.